அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை, அதுக்கு தகுந்த புத்தி. பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் திசை வேறு, புத்தி வேறு, அந்தரம் வேறு, சூட்சமம் வேறு. அப்போது அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் என்ன திசையில் என்ன புத்தியில் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், 2 கிரகத்தை எடுக்கிறாங்க, சந்திரன் திசையை எடுத்துக்குவாங்க. இப்போ சுக்கிரன் புத்தி நடக்குதுன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த சந்திரனுக்கு சுக்கிரனுக்கும் நட்பாக இருக்குதா, பகையாக இருக்குதா? ஜாதகத்தில் சந்திரனுக்கு 6, 8, 12 சுக்கிரன் இருக்கா, சுக்கிரனுக்கு 6, 8, 12 சந்திரன் இருக்கா? இந்த புத்தியில் நான் இடம் வாங்குவேனா, நல்ல ஒரு தொழிலில் முன்னுக்கு வருவேனா, வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்குமா, எனக்கு இந்த புத்தியில் எனக்கு கல்யாணம் நடக்குமா, அந்த கல்யாணத்தால் எனக்கு குழந்தை கிடைக்குமா, நான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சம்பாரித்து நல்லா இருப்பேனா, இப்படியெல்லாம் அந்த திசா புத்திகளில் தான் சில பலன்கள் நம்ம ஜோசியர்கிட்ட கேட்பாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் அப்போ சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி நடந்தால் முதல் சந்திரனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். என்னது? சந்திரனா தாய். இந்த தாய்க்கு எப்போவுமே அவங்கள நம்ம அந்த திசை நடக்கும்போது அவங்களுக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த திசை வலுவாகும். அதுக்கப்புறம் புத்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன்னா மனைவி, ஒரு ஆணாக இருந்தால் மனைவி, அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் மூத்த சகோதரி. அப்போ அந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இவங்களை எல்லாம் வணங்கிட்டு வர்றதும், இவங்களுக்கு கொடுக்குற மரியாதைகளை கொடுக்கறதும், ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதும், இந்த விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பொதுவாகவே நம்ம மக்களுக்காக எல்லா யோகம் ஏற்படும். அப்போ பாருங்கள், நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி நடந்தால் பாருங்கள், சந்திரனா பெண் கிரகம், சுக்கிரனாலும் பெண் கிரகம். அப்போ என்ன சொல்லுது? அப்போ பெண்ணாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஏதாவது வயசாகி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தர்மம், தானம், சாப்பாடு, ஒரு தண்ணி பாட்டில், ஒரு புடவை இதெல்லாம் எடுத்து இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செய்யும் போது அந்த திசா புத்தி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாருங்கள், சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி நடந்தால் 2 கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த ஜாதகத்துக்கு உயிர் வரும். ஏன் வரும்? ஏன்னா நம்ம தெய்வத்தோட சப்போர்ட்டு இருந்தால் தான் ஒரு ஜாதகம் இயங்கும். அதுக்கு அந்த சந்திரன் திசைக்கு திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கோயிலுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு போய் விளக்கு போட்டு, ஒரு சந்திரன் திசை 10 வருஷம் ஒரு 10 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம், பூ, மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தால் முதல் திசை வலுவாயிரும். அதுக்கடுத்து சுக்கிரன் புத்தி நடந்தால் சுக்கிரனார் கோயில் கஞ்சனூர்லேயே இருக்குது. அந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கோயிலுக்கு போய் சாமிக்கு அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும். சுக்கிரன்னா வெள்ளி, அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 இல்லை ஒரு நல்ல ஓரை பார்த்து நல்ல ராகுகால யமகண்டமெல்லாம் கழித்து ஒரு நல்ல நேரத்தில் போய் சுக்கிர பகவானை பார்த்தா அதோட பிரதிபலன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு சாமிக்கு தேங்காய் பழம், பூ, மாலை, கல்கண்டெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், இப்படியெல்லாம் ஜாதகத்தில் நம்மளுக்கு அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் அந்த பவர் நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த யோகம் நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யுது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். அப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஜாதகத்துக்கு எல்லா யோகமும் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணியிருக்காங்க. அப்போது ஜாதக ரீதியாக நம்மளுடைய வம்சாவளியில் இந்த மாதிரி கிரக நிலைகளை வச்சு தான் அந்த காலத்தில் வகுத்து எடுத்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன திசையில் என்ன புத்தி நடக்குதுன்னு கேட்பாங்க. ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு ஒரு வீட்டில் உட்கார வச்சு ஆதி காலத்தில் ஜாதகம் பார்த்தாங்கன்னா, இன்ன திசையில் இன்ன புத்தியில் இது நடக்குமுங்க, அவர் இடம் வாங்குவார், வீடு கட்டுவார், இந்த திருமணம் நம்ம வீட்டில் நடக்க போகுது, குழந்தை கன்சீவ் ஆக போகுது, ஒரு பெரிய இடத்துலேருந்து தொழில் ஒன்று வருமானம் இவருக்கு வரப்போகுது, ஒரு செய்கிற தொழிலை புதுப்பிப்பார், அப்புறம் தொழிலுக்கு மேலே அப்டேட் பண்ணுவார், அவருக்கு பேர் புகழ் மதிப்பு மரியாதை இருக்கும், பணங்காசு நிறைய சம்பாரித்து சேமித்து வைப்பார். இப்படியெல்லாம் இந்த திசா புத்தி கணக்கு போட்டு அவங்க அந்த காலத்திலே பலன் சொல்லுவாங்க.
அப்படின்னா பாருங்கள், சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி நடந்தால் சுக்கிரன் என்பது பணமே. அது ஒரு செல்வந்தர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறது தான் சுக்கிரன். இந்த சந்திரன் என்பது மனோகாரகன். இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு தான் சந்திரன் திசை. அப்போ இந்த சந்திரன் திசையில் சந்திரனாலே பௌர்ணமி. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி, அந்த பௌர்ணமியுடைய பவரில் அந்த யோகம் வேலை செய்யும். இதே சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னு என்ன, உங்களுக்கு எந்த திசா புத்தி நடக்குதோ அதைத்தான் நம்ம வச்சு பின்பற்றி போகணும். இப்போ சுக்கிரன்னா வெள்ளி. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தர்ம தானம் செய்கிறது, புண்ணியங்கள் செய்கிறது, கோயில்களுக்கு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திரனும் சுக்கிரனை கனெக்ட் பண்ணியே நீங்கள் கொண்டுட்டு போகணும். அது எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குதோ அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த தசா புத்தி அது சார்ந்து தான் சில விஷயங்கள் நடக்கும். அப்போ சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி நடந்தால் அவர் செல்வந்தர் ஆவார். வீடு கட்டுறவங்க வீடு கட்டுவாங்க. எப்போவுமே சந்திர திசை நடந்தால் 10 வருஷம் நடக்குது. 10 வருஷத்துக்குள்ளே அந்த திசையில் ஒரு வீடு கட்டியே தீரோன்னு யோகம் இருக்குது. அது சுக்கிரன் புத்தி நடந்தால் வீடு கட்டுவாங்க. ஜாதகத்தில் இன்னும் சொல்ல போனோம்னா சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் 2 பெண் கிரகங்கள் சேர்ந்துருக்கும். அப்போ அது என்னென்னா அது யோகமாக மாறும். அதே சந்திரன் சுக்கிரன் இருக்கிறவங்க திருமணம் பண்ணாங்கன்னா தனி குடித்தனமாக போயிட்டாங்கன்னா எந்த தொந்தரவும் வராது. நாளைக்கு அவங்களுடைய மாமியாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து இவங்க தனி குடித்தனமாக போய் நானும் வாழ்க்கையில் சம்பாரித்து காமிக்கிறேன், இனிமேல் நானும் இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சேவை ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த யோகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். பாருங்கள், இதெல்லாமே ஜோசியத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. ஒரு திசை வலுவாக இல்லைன்னா புத்தி எப்படி வலுவாகும்? இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்தரம்னு ஒன்று இருக்குது. திசை, புத்தி, அந்தரம். அப்போ திசைனா மரம், புத்தினா அதோட வாதுகள், அதோட அந்தரம்னா இலைகள். எது ஆடுனா காற்று வரும், இலை ஆடுனா காற்று வரும். இந்த இலை தான் நம்மளுக்கு வேலை செய்யும். அதை நாள் கணக்கில் வேலை செய்கிறது அந்தரம். அப்போது ஜாதகத்தில் நீங்கள் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறவங்க இந்த 2 கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். தாய்க்கு பாத பூஜை பண்ணணும். சுக்கிரனாக இருந்தால் இவர் திருமணம் பண்ண மனைவியாக இருந்தால் மனைவி அவங்க சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது, அவங்கள எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுருந்தாங்கன்னா அந்த சுக்கிர புத்தி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் என்பது பெண்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை ஒரு ஆண்கள் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தாலே ஜாதகத்தில் சுக்கிர வேலை செய்யும். அப்போ அந்யூன்ய வாழ்க்கை, குடும்ப சந்தோஷம், தாம்பத்திய வாழ்க்கை எல்லாத்துக்குமே சுக்கிரன் காரணம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ சுக்கிரனுடைய அமைப்பு, யோகங்கள் இது எல்லாமே அதை சார்ந்த விஷயந்தான். அப்போ ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால அதனுடைய விளைவுகள் தான் இந்த யோகத்தை தானாக மாற்றும். அப்படின்னா பாருங்கள், அப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தானே அது வேலை செய்யும். இப்போ இதெல்லாமே ஜோசிய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான். அதுதான் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன். 1736 பரிகாரம் A4 சைஸ் பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஒரு வரலாறாக வாழ்க்கையில் காலாகாலத்துக்கு எந்த ஒரு அழிவில்லாமல் அடுத்த தலைமுறைகள் எடுத்து படித்து பார்த்து இந்த ஜோதிடத்தை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். எல்லா வீட்டுகளுக்கும் இது கொண்டு போய் ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் எல்லாமே பார்க்குறோம். இதில் ஜாதகம் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அப்போ அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா 1500 பதிவுகள் ஆதிகால பரிகாரங்களை கொடுத்துருக்கேன். மக்கள் நலமுடன் வளமுடன் வாழ. அது இல்லாமல் சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், நிறைய பதிவுகள் வரும். இது எல்லாமே பார்த்து கொண்டு, இது இல்லாமல் காசி ராமேஸ்வர விஸ்வாமித்திர கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாம் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் கொடுத்துருவாங்க. வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி நல்லா வாழ போகிறோம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.